ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கும் ஒரு அசத்தலான நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து 12த் படிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேல வந்து டிப்ளமோ, டிகிரி என்ன படிச்சாலும் ஜாப்க்கு எலிஜிபிள் தான். சேலரிய பொறுத்தவரைக்கும் 19,900லேருந்து 63,000 குடுக்காங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். விமென்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. ஃப்ரீ தான். இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, மே மாசம் 5ஆம் தேதிக்குள்ள ஜாப்க்கு அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க? அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, சிஎஸ்ஐஆர்ல நேஷனல் கெமிக்கல் லேபரேட்டரிலேருந்து வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னா, ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வந்திருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து மே மாதம் 5ஆம் தேதி. சாயந்தரம் வந்து 5:30 நம்ம அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஜேஎஸ்ஏங்கிற போஸ்ட் கோட்ல இருக்காங்க. அதில வந்து டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்ட பொறுத்தவரைக்கும், செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஜெனரல்ல வந்து 11 வேகன்சி இருக்குது. அது கம்யூனிட்டி வைஸா வந்து அவங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குரூப் சி நான் கெசட்டட் ஆஃபீஸர் தான். ஸோ லெவல் 2ல வந்து சேலரி இருக்கும். 19,900லேருந்து 63,200 வரைக்கும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து 12த் படிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள் தான். அது போக நீங்க அடிஷனலா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டைப்பிங் வந்து தெரியணும். ஏன்னா இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட் உண்டு. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்லேருந்து ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்ல இருக்கு. இதுல வந்து 4 வேகன்சி போட்டிருக்காங்க. இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான், சேம் சேலரி தான். அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்ல ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து 3 வேகன்சி குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 18 வேகன்சி இருக்குது. அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்த 18 வேகன்சில வந்து ஒரு போஸ்ட் மட்டும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ரிசர்வ் பண்ணது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் உண்டு. அன்ரிசர்வ்ட், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ₹500 வந்து இவங்க வந்து ஃபீஸ சொல்லியிருக்காங்க. அதுவே உமன், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. ஃபுல்லா ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷனும் இவங்க குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா வந்து இவங்க ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த ஜாப்க்கான எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும், இது வந்து ஓஎம்ஆர் டைப்ல தான் உங்களுக்கு உண்டு. பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2 உண்டு. இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, மொத்தம் வந்து மீடியம் ஆஃப் கொஸ்டின்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தியில இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 12த் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். டோட்டலா 200 கொஸ்டின் இருக்கும். 2 1/2 மணி நேரம் வந்து இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இதுக்கு வந்து 200 மார்க்ஸு. இதுல வந்து எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது இந்த பேப்பருக்கு. அதுவே பேப்பர் 2வ பொறுத்தவரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ் வந்து 50 மார்க்குக்கு இருக்கு. அதுக்கான மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கான மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 150 மார்க்ஸ் குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அ ஒரு நெகட்டிவ் மார்க் சொல்லியிருக்காங்க. எவ்ரி ராங் ஆன்ஸர் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கும் 150 மார்க் தான் அவங்க சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் மார்க்ஸு. இதுலயும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. அ அதே மாரி தான் சேம் 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும், நான் முன்னாடி சொன்ன மாரி கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட் வந்து உண்டு. இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து நம்ம டைப் பண்ற மாரி இருக்கும். அதுவே ஹிந்திக்கு பொறுத்தவரைக்கும் 30 வேர்ட் பெர் மினிட் வந்து நம்ம டைப் பண்ற மாரி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. எவாலுயேஷன் எந்த மாரி இருக்கு அப்படி எல்லாமே டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அத பத்தி எல்லாமே குடுத்துருக்காங்க. இத செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ.